அது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு குஷ்பு மேடம் ரொம்ப பீக்கில் இருந்த அந்த காலகட்டங்கள். நிறைய படங்கள் நடித்து ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அதே டைம் தான் சுந்தர் சி சாரும் வந்துட்டு தன்னோட டைரக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டங்கள். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுந்தர் சிக்கு பேசிக்காகவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் தாண்டி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே குஷ்பு மேடம் மேலே ஒரு ரொம்ப தனிப்பட்ட ஒரு லவ். கட்டினா இந்த மாதிரி பொண்ணு தாண்டா கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ்ஷாகவும் இருந்தாங்க, லவ்வாகவும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அழகு தேவதையாக இருந்தாங்க நம்ம குஷ்பு. சினிமா மட்டும் இல்லைங்க, நேரடியாக பார்க்கும்போது அவங்க இன்னும் வரைக்கும் அவங்க அவ்வளோ அழகாக தான் இருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு மெழுகு சிலை மாதிரி தான் இருக்காங்க. சரி, கம் டு த பாயிண்ட். சுந்தர் சி சாருக்கும் குஷ்பு மேடக்கும் வந்துட்டு எப்படி காதல் மலர்ந்ததுன்னு நான் சொல்கிறேன். முறைமாமன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்துட்டு இவங்க 2 பேருக்கான லவ் ப்ரப்போசல் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய